சென்னை சிட்லப்பாக்கத்தில் வீட்டில் தனியாக தூங்கிக் கொண்டிருந்த பெண்ணிடம் கத்தி முனையில் தாலி உட்பட 5 சவரன் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதிகாலை அரங்கேறிய நகை திருட்டில் நடந்தது என்ன? கழுத்துல வந்து கை வைக்கும் போது தான் அதெல்லாம் எடுத்துட்டு போயிருக்கு. லாஸ்ட்டாக போகும்போது ஒரு கையில் கை வச்சுக்கிறான். அது கை வச்சுக்க அது ஏதோ சரடு மாதிரி போடுறது. அது தாலிலாம் தொங்க கொடுத்துருக்காங்க. சரடு போட்டுருந்தீங்களாம்மா? எல்லாம் எடுத்துட்டானா? எல்லாத்தையும் எடுத்துட்டான். வீட்டில் தனியாக உறங்கிக் கொண்டிருந்த பெண்ணின் கழுத்தில் கத்தியை வைத்து மிரட்டி நகை திருட்டில் ஈடுபட்டுள்ளார் மர்ம நபர் ஒருவர். பெண்ணை மழுங்கடித்து நகை சுருட்டலில் ஈடுபட்ட சம்பவத்தில் குற்றவாளி சிக்குவாரா? சென்னை தாம்பரம் அடுத்த சிட்லப்பாக்கம் பாரதிபுரம் பகுதியில் வசித்து வருபவர்கள் சுந்தரமூர்த்தி, சுமதி தம்பதி. இவர்களுக்கு 2 மகன்கள் உள்ளன. பழக்கடை நடத்தி வரும் சுந்தரமூர்த்தி தினமும் அதிகாலை 2 மணியளவில் பழம் வாங்குவதற்கு கோயம்பேடு மார்க்கெட் செல்வது வழக்கம். அதேபோன்று வெள்ளிக்கிழமை காலையும் மகன்களுடன் கோயம்பேடு சென்றுள்ளார். பழங்களை வாங்கிக் கொண்டு வீட்டிற்கு வந்து பார்த்தபோது வீட்டின் கதவு திறக்கப்பட்டு பீரோவில் இருந்த துணிகள் எல்லாம் கலைக்கப்பட்டு கிடந்தன. கீழே மனைவி சுமதி மயங்கிய நிலையில் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். உடனே மனைவியின் முகத்தில் தண்ணீர் தெளித்து எழுப்பி விசாரித்த போது மர்ம நபர் ஒருவர் கத்தியை காட்டி கழுத்தில் அணிந்த தாலி மற்றும் தங்க நகைகளை திருடிவிட்டு சென்றதாக தெரிவித்தார். அதனை கேட்டதும் என்ன செய்வதென்று தெரியாமல் பதறியவர்கள் இதுகுறித்து சிட்லப்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புகாரின் பேரில் சம்பவம் நடந்த வீட்டிற்கு வந்த போலீசார் சுமதியிடம் விசாரணை மேற்கொண்டனர். அதெல்லாம் எடுத்துட்டு போயிருக்கு. லாஸ்ட்டாக போகும்போது ஒரு கையில் கை வச்சுக்கிறான். அது கை வச்சுக்க அது ஏதோ சரடு மாதிரி போடுறது. மேலும் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்து குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். 5 வருடங்களாக சிறுக சேமித்து வைத்த நகை 10 நிமிடத்தில் மர்ம நபரால் பறிக்கப்பட்ட சம்பவம் சுமதியின் குடும்பத்தினரை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. குற்றவாளி பிடிபட்ட பின்னரே திருடப்பட்ட நகையின் மதிப்பு மற்றும் திருட்டின் பின்னணி குறித்து தெரிய வரும்.